மகாவிஷ்ணுங்கிற அந்த பரம்பொருள் அறக்கட்டளை சேர்ந்தவன் பேசுற பேச்சு இப்ப மோடி சொல்ற தமிழ்நாட்டுக்கான ஆலோசனை. அதாவது தேசிய கல்விக் கொள்கை என்கிற புதிய கல்விக் கொள்கை என்று தவறாக உச்சரிக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை என்பது அது அல்ல. புதிய என்றால் பழைய என்பதிலிருந்து முன்னேறிய முற்போக்குத்தன்மை கொண்டது. அதை தவறாக உச்சரிக்கிறார்கள். அது தேசிய கல்விக் கொள்கை. இந்தியாவில் ஒரு தேசிய கல்விக் கொள்கை இருக்க முடியாது. குறிப்பாக ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு தமிழகமே ஒரு மிகப்பெரிய திட்டத்தை எதிர்த்து போராடியது. அது விஸ்வகர்மா யோஜனா என்று சொல்லக்கூடிய மாணவர்களை குருகுல கல்வி முறையை விட கீழாக, அதான் தோழர்கள் இந்த துண்டறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க, மாணவர்கள் தோல்வியுறுவார்களே ஆனால், அதாவது பொதுத் தேர்வின் மூலமாக அவர்களை அந்த இடைநிற்றலை ஆதரித்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கோடிக்கணக்கான உழைப்பு சக்திகளாக அவர்களை வேலைக்காக அமர்த்த வேண்டும் என்பதற்காக வட இந்திய மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு படையெடுத்து வரக்கூடிய கூலி பட்டாளங்களைப் போல தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு நுட்பமான திட்டமிட்டு இவர்கள் வேலை செய்கிறார்கள். இந்தியாவிற்கே முன்னோடியாகவும் பல்வேறுபட்ட தனிச்சிறப்புகளையும் கூடிய கல்வி முறையில் ஏறத்தாழ இந்தியா இதை பின்பற்ற வேண்டும் என்கிற அளவிற்கு ஒட்டுமொத்த இந்திய அளவில் மாநிலங்களின் கல்வி சதவிகிதம் என்று ஒன்றிய அரசே வரையறுத்துள்ள விளிம்புகளை எல்லாம் மீறி, ஏறத்தாழ அந்த கோட்டை கூட மீறி அதிகபட்ச சதவீதத்தை தமிழ்நாடு எட்டியுள்ளது உயர்கல்வியில் கூட. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இது எங்கிருந்து வந்தது என்று நாம் பார்க்க வேண்டிய ஒரு அடிப்படை விஷயம் இருக்கு. அதாவது இதை ஒன்றும் பெருசா பார்க்க வேணாம், ரொம்ப நறுக்குன்னு பேசணும்னு சொன்னா, சென்னையில கடந்த வாரத்துல திருப்பூரை சேர்ந்த மகாவிஷ்ணுங்கிற அந்த பரம்பொருள் அறக்கட்டளை சேர்ந்தவன் பேசுற பேச்சு இப்ப மோடி சொல்ற தமிழ்நாட்டுக்கான ஆலோசனை. அதாவது உன் வாழ்க்கை வீணா போயிடுச்சு, உனக்கு ஊனம் வந்துருச்சு, அல்லது உன்னால படிக்க முடியல, அல்லது நீ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிற, ஒருத்த அரசு பள்ளியில படிக்கிறான், உன் வாழ்க்கை சந்தியில போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படாத, அது நீ முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்றான். ஆனா தமிழக மரபு என்னன்னு சொல்லுன்னு சொன்னா, கற்கள் நன்றே கற்கை நன்றே, பிச்சை பெறினும் கற்கை நன்றேன்னு சொல்லுது. அதாவது ஏழை ஒருவனுக்கு எடுத்துரைத்து விட்டெல்லாம் அன்னையாவினும் புண்ணியம் கோடின்னு சொல்லுது. அதாவது படிப்பு என்பது ஒரு உன்னதமான நிலை அப்படின்னு சொல்லுது. கண்ணுடையார் என்போர் கற்போர், கல்லாதவர் அதுக்கு மாறானவர் அப்படின்னு சொல்லுது. ஏறத்தாழ ஒரு படிக்காதவன் விழிகளை புண்ணுக்கு ஒப்பாக சொல்கிறது. இதுபோல இந்தியாவில் பல்வேறுபட்ட மாநிலங்களில் ஏராளமான கருத்துக்கள் இருந்தாலும் தமிழகம் அதை ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தில் தனது மையம் பொருளாக, வாழ்க்கையின் அடிப்படையாக எடுத்து அதன் மூலமாக அதற்கு கொடுத்த விலை கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஏராளமான அமைப்புகள், ஏராளமான போராட்டங்கள், ஏராளமான இழப்புகளை எல்லாம் சந்தித்து பெற்ற உரிமை இந்தியாவை வியக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தெரிகிறது. அதனால்தான் 2018 அகில இந்திய அளவில் கல்வி என்பது ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை என்பதை மையப்படுத்தக்கூடிய சமக்கிரக சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசிய கல்வி திட்டம். தேசிய கல்வி திட்டம்னா இவனு சொல்ற தேசிய கல்வி திட்டம் அல்ல. கல்வி என்பது அனைவருக்குமான அடிப்படை உரிமை. அதாவது ஆரம்ப கல்வி முதல் அடிப்படை கல்வி என்பது உரிமையானது, அதாவது உணவை விட உரிமையானது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த கல்வி நடைமுறைப்படுத்துவதற்காக இந்திய அரசு தமிழ்நாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட 3500 கோடிக்கு மேலான நிதியை, அதாவது 2018 திட்டமிடப்பட்ட அந்த நிதியை 2022 ஒன்றிய அரசு முன்வைக்கக்கூடிய, அதாவது தேசிய கல்விக் கொள்கை என்கிற புதிய கல்விக் கொள்கை என்று தவறாக உச்சரிக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை என்பது அது அல்ல. புதிய என்றால் பழைய என்பதிலிருந்து முன்னேறிய முற்போக்குத்தன்மை கொண்டது. அதை தவறாக உச்சரிக்கிறார்கள். அது தேசிய கல்விக் கொள்கை. இந்தியாவில் ஒரு தேசிய கல்விக் கொள்கை இருக்க முடியாது. ஒரு ஒன்றுபட்ட தேசிய கல்விக் கொள்கை இருக்கலாம், ஆனா மாநிலங்களுக்கு ஏற்ற மாநில கல்விக் கொள்கை இருக்கணுங்கிறதுல இருந்து அது மாறுபடுதுங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம். அந்த வகையில 2022 மோடி உள்ளிட்ட RSS கும்பலால் கொண்டு வரப்பட்ட அந்த தேசிய கல்விக் கொள்கையை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அவர்களுக்கு இந்த நிதி பங்கீடு தர முடியாது என்று ஒன்றிய அரசு இன்று வரை அந்த நிதியை பகிர்ந்தளிக்கவில்லை. ஏறத்தாழ தோழர்கள் சொல்வது போல அது 4 கட்டங்களாக பிரித்து பகிர்ந்தளிக்க வேண்டும். அதில் ஒரு
500 கோடியை கூட இன்று வரை அவர்கள் ஒரு நயா பைசா தர முடியாது என்கிறார்கள். இது கல்வியில் மட்டுமல்ல, இந்தியாவில் என்னென்னவெல்லாம் தமிழ்நாட்டிற்கு என்று ஒன்றிய அரசின் திட்டங்கள் இருக்கிறதோ அதை அனைத்தையுமே திட்டமிட்டு அவர்கள் முடக்குகிறார்கள். இது தமிழ்நாடு மாதிரியான ஒரு சில பகுத்தறிவு மாநிலங்களை இந்தியாவின் மாடல் மாநிலமா மாத்திடுவாங்க அப்படிங்கிற முறையில இது போன்ற திட்டங்களை ஊனமாக்கணுங்கிற முறையில தான் அவங்க இந்த வேலையை செய்யறாங்க. இத ரொம்ப அவசியமான பிரச்சனையா பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட இயக்கங்கள் இதை முன்னெடுத்து செல்கிறார்கள். எனவே இது போன்ற பகுதிகள் மட்டுமல்லாமல் குக்கிராமங்களுக்கும் பல்வேறுபட்ட இடங்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும். அதன் மூலமாக மக்களிடையே கல்வி என்பது எந்த அளவு வளர்ந்திருந்தாலும் எதிர்காலத்தில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய, குறிப்பாக ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு தமிழகமே ஒரு மிகப்பெரிய திட்டத்தை எதிர்த்து போராடியது. அது விஸ்வகர்மா யோஜனா என்று சொல்லக்கூடிய மாணவர்களை குருகுல கல்வி முறையை விட கீழாக, அதான் தோழர்கள் இந்த துண்டறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க, 5, 3, 8, 11, 12 மாதிரியான ஒரு ஆரம்ப கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி என்கிற வகுப்புகள் எல்லாம் ஒருவேளை மாணவர்கள் தோல்வியுறுவார்களே ஆனால், அதாவது பொதுத் தேர்வின் மூலமாக அவர்களை அந்த இடைநிற்றலை ஆதரித்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கோடிக்கணக்கான உழைப்பு சக்திகளாக அவர்களை வேலைக்காக அமர்த்த வேண்டும் என்பதற்காக வட இந்திய மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு படையெடுத்து வரக்கூடிய கூலி பட்டாளங்களை போல தமிழக மாணவர்களையும் எதிர்காலத்தில் மாற்ற வேண்டும் என்கிற ஒரு நுட்பமான திட்டமிட்டு இவர்கள் வேலை செய்கிறார்கள். எனவே அந்த யோஜனா மாதிரியான திட்டங்களை எல்லாம் ஒன்று கூடி எதிர்க்க வேண்டும். அதன் மூலமாக அடுத்த கட்ட நகர்வு, அதாவது தோழர்கள் சொன்னது போல இந்தியாவே பல்வேறு மாநிலங்களில் பஞ்சப்பராரிகளாக, மைக்ரேட் தொழிலாளிகளாக ஏராளமான தொழிலாளிகளை கிழக்கும் மேற்குமாக சுற்றி கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தில் உள்ளவர்கள் ஒரு குறைந்தபட்ச வசதிகளை பெற்று, குறைந்தபட்ச கல்விகளை பெற்று வெளிநாடுகளில் உயர் பிரிவுகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களாகலாம் இருக்கிறார்கள். இந்த நிலை கீழிறங்கக்கூடாது, இன்னும் மேல் வர வேண்டும். அதன் மூலமாக தமிழகத்தை இந்தியாவின் பல்வேறுபட்ட மாநிலங்களும் தனது முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த போராட்டம் வழிவகை அமைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.